மூன்றாவது இடத்தில் ஒளித்து வைத்தாள். ஒன்று மேல் வீடு, இரண்டாவது சணல் தட்டை, மூன்றாவது மலை. மூன்றாவது மலையில் அவர்களை ஒளித்து வைக்கிறாள். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சப்ஜெக்ட்ல அடுத்தது 24 வசனங்கள் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவர்கள் எங்கு போய் தேடினார்கள், வாசல் அடைக்கப்பட்டது, ராகாப் என்ன பேசினாள், ராகாப் என்ன கேள்விப்பட்டால், அவருடைய வீட்டுக்கு வந்த சத்தியம் என்ன பேசினது, எப்படி அங்கு மீட்பு உண்டாயிற்று, இதெல்லாம் பல ஆழமான சத்தியங்கள் தான். இதாவது பைபிள் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியாது. ஸ்தோத்திரம். அதனால் இந்த ராகாபின் சத்தியம் தேவ சித்தமாக நாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மூன்றாவது இடம் மலை. எங்க படிக்கிறோம் நம்ம? ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம் படிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒளிந்திருங்கள். எங்க போய்? மலையில். மலையில் போய் ஒளிந்திருங்கள் என்று அவர்களை ஒளித்து வைக்கிறாள். ஸ்தோத்திரம். சும்மா போயிட்டு அப்படி இல்லை, அவங்க மலையில போய் தங்குகிறார்கள். எத்தனை நாள் தங்குறாங்க மலையில? 3 நாள் தங்குகிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த மலை 4 விதமான சத்தியத்தை காண்பிக்கிறது. நான் 4 சொல்ல முடியாது, அதெல்லாம் போயிடுச்சுன்னா போயிட்டே இருக்கும். இனி நான் 1 தான் சொல்ல போறேன். ஆனால் 4 சத்தியங்களை காண்பிக்கிறது மலை. ஒரு விஷயம் கவனிங்க, பைபிள்ல மலைகள் என்றாலே ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி. அது கடவுள் செய்கிற காரியங்கள் எல்லாம் மலையில் தான் செய்யறார். ஆமென். வேதத்தை நிறைய மலைகள் படிக்கிறோம். அரராத் மலை, அத சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 2வது சீனாய் மலை, 3வது மோரியா மலை, அதுக்கப்புறம் எர்மோன் மலை, அப்புறம் கர்மேல் மலை, அப்புறம் என்னமா அபாரிம் மலையா? சோத்திரம். இன்னும் வேற என்னது? சியோன் மலை. நிறைய மலைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மலைகள் அப்படின்னு எடுத்தாவே முழு பைபிளே படிச்சிடலாம் நம்ம. மலைகள் அது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி, ஒரு பெரிய ஸ்டடி அது. ஸ்தோத்திரம். இந்த மலை 4 சத்தியங்களை காண்பிக்கிறது. நம்பர் 1, முதலாவது மலை என்பது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அவரே கன்மலை. ஆமென். அவரே கன்மலை. நான் சொல்றேன் பாருங்க, நாம் ஒளிந்து மறைந்து பாதுகாக்கப்படுவதற்கு நமக்கு மலை தேவை. மலை தேவை. பைபிள்ல படிக்கிறோம், நீதிமொழிகள்ல சூப்பர் வார்த்தை. சத்துவம் இல்லாத அந்த குழி முசல் எங்கு போய் அடைக்கலம் தேடுகிறது? கன்மலையில். எங்க தேடுகிறது? எதுவா? சத்துவம் இல்லாத குழி முசல். முயல், முயலுக்கு என்ன இல்லையா? சத்துவம் இல்ல. அது எதிர்க்கக்கூடிய சக்தி கிடையாது, ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி கிடையாது. முயல் எல்லா ஜீவனை காட்டிலும் மிக பயந்த ஒரு சுபாவம் தான் முயல், குழி முசல். அது என்ன செய்யுமா? தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்யுமா? எங்க போகுமா? அது கன்மலை. எல்லாரும் சொல்லுங்க, கன்மலை யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார் இந்த முயல்? நீ தான். நம்ம தாங்க முயல். ஆண்டவரே என்னால முடியாது, என்னால முடியாது ஆண்டவரே, எனக்கு பலன் இல்ல, சக்தி இல்ல, நம்மளால நம்ம எதையும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு முயலை போல தான் நான் இருக்கிறேன்ப்பா. எனக்கென்று ஒரு சக்தி, எனக்கென்று ஒரு பலன் இல்லப்பா என்று பயந்து கலங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற முயல் நீதான். உனக்கு அடைக்கலம் கன்மலை. எல்லா முயலுக்கும் அடைக்கலம் கொடுக்கும் ஒரே இடம் கன்மலை. அந்த கன்மலையில போதான் வீடு தோண்டி அங்க இருக்குமா? அது
பாதுகாப்பு. மலை நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் முழு உலக மனிதர்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கிறார். அவர் ஒரு அரணா இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார், துர்க்கமா இருக்கிறார். ஆமென். முதலாவது மலை யாருங்க? இயேசு. நீங்க போய் இந்த மலையில ஒளிஞ்சிருங்க. உங்களை தேடுறவங்க வராங்க பாருங்க, உங்களை பிடிக்கிறவங்க வராங்க பாருங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பித்து கொள்ளும்படிக்கு அங்க மலையில் நீங்கள் தங்கியிருங்கள். எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை தப்பிக்க செய்வோம் ஒரே மலை, கண்மலையாக இயேசு கிறிஸ்து. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் ஒரு குடிமுசல் என்று சொல்லுங்க. நீதிமொழியில் அந்த வசனம் இருக்குது. ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லப்பட்டது போல நான் ஒரு குடிமுசல், எனக்கு பலன் சத்துவம் இல்லப்பா, எனக்கு அடைக்கலம் நீங்க தான்ப்பா என்று சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களை பாதுகாப்பார். இரண்டாவது மலை என்பது, இரண்டாவது பாருங்க, இரண்டாவது ஜபம். இரண்டாவது என்ன? ஜபம். இன்றைக்கு மலையை குறித்து நான் சில விஷயங்களை பேச போகிறேன். எதை பத்தி? நான் ஜபத்தை பத்தி தான் பேச போகிறேன். மீதி 3 விஷயம் நான் பேச போறதுல இந்த நீங்களே பார்த்துக்குங்க. மூன்றாவது மலை என்பது துதி. எல்லாத்துக்கும் வசனம் சொல்றேன். துதி என்று பார்க்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாரி, சங்கீதம் 148ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் கர்த்தரை அந்த பாயிண்ட் டக்குன்னு பிடிக்கணும். மலை என்பது மூன்றாவது எதை காட்டுதுங்க? துதி. துதி, மலை. ஸ்தோத்திரம். துதி, ஸ்தோத்திரம் ஒரு மலையை போல உங்களை காப்பாற்றும். ஸ்தோத்திரம் வந்து சாதாரண நினைச்சிடாதீங்க. வாயில சொல்ற ஸ்தோத்திரமா இருக்கட்டும், உங்க குடும்பத்துல நீங்க சொல்ற துதி ஸ்தோத்திரமா இருக்கட்டும், சாதாரணமா நினைச்சிடாதுங்க. அது ஒரு மலை, உன்னை பாதுகாக்கும் மலை. ஸ்தோத்திரம், துதி நம்முடைய மலை. நான்காவது மலை என்பது விசுவாசம். மலை என்பது என்ன? விசுவாசம். 2 கொரிந்தியர் 17ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் எந்த அது? 13:2 இல்ல 12:2? 2 கொரிந்தியர் 1:13:2. படிங்க. மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம். அப்ப மலையை எதுக்கு கம்பேர் பண்றோம் இங்க நம்ம? விசுவாசம். ஸ்தோத்திரம். மலை விசுவாசம். விசுவாசம் நம்மை பாதுகாக்கும். ஓகே, ஸ்தோத்திரம். அப்போ மலை என்பது 4 சத்தியங்களை காட்டுகிறது. இன்றைக்கு நாம் பேச போகிறது முதலாவது என்னவென்றால், எதை பற்றி பேசுவது என்றால் ஜபம். ஜபம் என்ற மலையை குறித்து நான் பேசுகிறேன். ஸ்தோத்திரம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் மாத்திரம் படிங்க. மலை மேல் ஏறி வா அப்படி யாரு சொல்றாரு? யார் சொல்றது? தேவன் சொல்லுகிறார். மலை என்பது ஜபம். மலை என்பது தேவ பிரசன்னம். நம்மை காப்பாற்றுற முக்கியமான மலை ஜபம். அவர்கள் மலையிலே 3 நாள் தங்கி இருந்தார்கள். யார்?
வேவுக்காரர்கள், ராகாபின் வீட்டுக்கு வந்த 2 வேவுக்காரர்கள் மலையில எத்தனை நாள் தங்குறாங்க? 3 நாள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், மலையில போயிட்டு உடனே போயிடல, அங்க அவர் தங்கினார்கள். ஸ்தோத்திரம். அங்க அவர்கள் மலையிலே தங்கி, சேர்ந்து மலையிலே தங்கி, ஜெபத்தில் தங்க வேண்டும். ஜெபத்தில் தங்கணும், ஜெபத்துல உட்காரணும். ஏதோ அப்படி சும்மா அப்படி கண்ணு மூடி சும்மா ஜெபம் பண்ணிட்டு அப்படி போறது, அதெல்லாம் கிடையாது. ஜெபம் என்ன? தங்கு, உட்காரணும், பாய் போட்டு உட்காரணும். நேரம் இல்ல உடனே சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம், ஓகே, அதனால சொல்லல. ஆனால் உனக்கு சமயம் கிடைக்கும் பொழுது நீர் பாயை போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரணும், தங்க வேண்டும். அதான் மலை. அப்பதான் நீ தப்பிக்க முடியும். இவர்கள் 3 நாள் தங்கினார்கள் மலையிலே. நீங்க எத்தனை நாள் தங்குறீங்க மலையில? ஜெபத்தில் எத்தனை நாள் தங்குகிறீர்கள்? இப்ப நம்ம 21 நாள் இங்க எத்தனை நாள் தங்கி இருக்கோம்? நம்ம இப்போ சொல்லுங்க, மொத்தம் எத்தனை நம்ம கணக்கு? 21 நாள் நம்ம எங்க தங்கி இருக்கிறோம்? நம்ம மலை. இது ஒரு மலை. இந்த 21 நாள் மலையில தங்கி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த மலை எங்களுக்கு பாதுகாப்புங்க. வரப்போகிற 26ஆம் வருஷத்துல இந்த மலை எங்களை பாதுகாக்க போகுது. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. வருகிற புதிய வருஷத்துல இந்த மலை எங்களை பாதுகாக்க போகிறது. நாங்கள் தங்கி இருக்கிறோம் இங்க. ஆமென். ஸ்தோத்திரம். மலை, ஜெபம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பாய் ஒரு 3 விஷயம் சொல்ல கவனிங்க. மலையில் பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பம், மலையில் பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பம் நோவா குடும்பம். முழு நோவா குடும்பத்தையும் கடவுள் எங்க வச்சு காப்பாத்துறாரு? அந்த மலை பேருனா அரராத் மலை. எந்த மலை? அரராத் என்ற மலையிலே பேடை போய் தங்கிற்று. ஸ்தோத்திரம். முழு குடும்பம், நோவோட முழு குடும்பத்தையும் மலை மேல கொண்டு போய் தான் காப்பாத்துறாரு கடவுள். பைபிளை படிச்சு பாருங்க, கடவுள் நிறைய விஷயம் மலையில் தான் பண்றாரு. மோசே மலை கூப்பிடுறாரு, ஆபிரகாம் மலை கூப்பிடுறாரு, எலியா மலைக்கு போறாரு, இயேசு மலைக்கு போறாரு. பாருங்க. ஸ்தோத்திரம். நோவாவின் முழு குடும்பத்தை மலை மேல் தங்க வைத்து காப்பாற்றினார். நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஜெப ஜீவியம் மிக முக்கியம். எனக்கு டைம் இல்லை, இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாதுங்க. ஜெபத்துக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம், அவன் கிறிஸ்தவனே கிடையாது. டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கென்று நேரத்தை ஒதுக்கி நாம் ஜெபித்து தான் ஆக வேண்டும். எதுக்கு? நாங்கள் மீட்கப்பட வேண்டும். மீட்பின் நாளுக்காக. ஸ்தோத்திரம். யோசுவா வருவார், நான் ரட்சிக்கப்படணும், வெளியே வரணும், மீட்கப்பட வேண்டும். எரிகோவில் அழிந்து போகக்கூடாது. எப்படி எரிகோ பட்டணம் அழிக்கப்பட்டதோ அதே போல கர்த்தர் இந்த பட்டணம், இந்த உலகத்தையும் இந்த பூமியையும் அழிக்க போகிறார். இது ஆரம்பத்தில் நம்ம படிச்சோம். நம்ம எத்தனையோ பட்டணங்களை தேவன் கோபத்தினால் அழித்தார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியும் கூட அழிக்கப்பட போகிறது. நீ தப்பிக்க வேண்டுமா? மலை. நீயும் குடும்பம் தப்பிக்கணுமா? மலை. மலை இல்லைன்னா தப்பிக்க முடியாது. இந்த 2 வேவுக்காரர்களையும் தப்பிக்க வைத்தது மலை. எரிகோவின் ராஜாவின் கையிலிருந்து பாதுகாத்தது மலை. மறுபடியும் பத்திரமாய் போய் யோசுவாவிடத்தில் சேர வைத்தது மலை. நீங்கள் மலையில் போய் தங்குங்கள் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? ராகாப். சாதாரணமா சொல்லிடுறோம் ராகாப். நம்ம சாதாரண அப்படி பாஸ் பண்ணி போயிடும் ராகாப் சப்ஜெக்ட். நம்ம எவ்வளவு விஷயம் பேசுறாங்க அவங்க. மேலோட படிக்கல, உள்ள பூந்து பார்த்தா தெரியுது ராகாப் யாருன்னு. அந்த அதிகாரத்தை உள்ள நம்ம போய் பூந்து பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறது சத்தியத்தை. எனக்கு முழு சப்ஜெக்ட் 2 வருஷம் கூட பார்த்தாது. எனக்கு டெய்லி படிச்சனால எனக்கு ரொம்ப ஷார்ட்கட்லாம் வந்துடு. நான் இந்த சப்ஜெக்டை எடுத்தனா 2 வருஷம் பார்த்தாது. அவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் மலையில் போய் தங்குங்கள். யாருங்க சொல்றா? ஒரு கானானிய ஸ்திரீ சொல்றாங்க. இஸ்ரவேல் மகள் ஸ்திரீ அல்ல, ஒரு கானானிய ஸ்திரீ, எரிகோவில் வாழ்ந்தவள்.
தேவனை கேள்விப்பட்டாள், தேவனை அறியவில்லை. அவள் சொல்லுகிறாள், மலையில போய் தங்குங்கள். எத்தனை முறை என்ன கவனிங்க, எத்தனையோ முறை அந்நிய ஜனங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஜெபம் பண்ணுங்க உங்க கடவுள் காப்பா சொல்லியிருக்காங்களா இல்லையாங்க? எத்தனை பேர் அவங்க சொல்றாங்க நம்மளுக்கு மலையை பத்தி, நம்மளுக்கு தெரியல மலையை பத்தி. 2 வேவுக்காரர்கள் யோசுவாவோட மனிதர்களுக்கு மலையை பத்தி சொல்லி கொடுத்தது ராகாப். கர்த்தர் என்ன கவனிங்க, கர்த்தர் நீ ஜெபிக்க வேண்டும் என்று, நீ ஜெபிக்க வேண்டும் என்று அந்நிய ஜனங்கள் மூலமாக கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை அந்நிய ஜனங்கள் வாய் மூலமா கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், நீ ஜெபம் பண்ணு, உன் கடவுளை காப்பாத்துவாரு. நீங்க சர்ச்சுக்கு போறீங்களே உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது, உங்களுக்கு உங்க ஏசப்பா காப்பாத்துவாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று அந்நிய ஜனங்கள் சொல்லுகிறார்கள். மலையை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆமென். நோவாவின் குடும்பம் அழியாமல் அவர் சந்ததியை பாதுகாத்தது மலை. உன்னை காப்பாத்தாதா? இப்ப கர்த்தருடைய மைண்ட்ல எது இருக்குது? மலை. இயேசு கடைசியா பரலோகத்துக்கு போகும்பொழுது எங்க இருந்தார்? அவரு மலை மேல். இயேசுவோட வாழ்க்கைய மலை தாங்க, இயேசுவோட உபதேசம் போதனை மலை தான், ஜனங்களை கூப்பிட்டு வந்தது மலை தான், அவர் பிரசங்கம் பண்ணது மலை தான். இதெல்லாம் என்ன சத்தியம்? இயேசு வாழ்நாள் எல்லாம் ஜபம் ஜபம் என்று இருந்தார். இந்த ஜபம் சத்தியம். பல காரியங்கள் நம்ம பேச வேண்டும். ஜபத்தை சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது. இந்த சப்ஜெக்ட்ல அந்த 2 வேவுக்காரர்கள் தப்பிக்க வைத்ததே மலைதான். ஸ்தோத்திரம். சேஃபாவே போய் சேர்ந்துட்டாங்க. உன்னையும் கூட நீ போக வேண்டிய இடத்திற்கு உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும் மலை உன் ஜப வாழ்க்கை. தயவு செய்து நான் சொல்றேன், 2025 கர்த்தர் ஒரு புதிய ஜப ஆவியை நமக்கு தருவாராக. 25 போல இருக்க கூடாதுங்க. 25ஆம் வருஷம் போல 26 இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். டோட்டலா நீங்க மலையின் மேல் தங்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் நீ மலையில் தங்க போகிறாய். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை மலையில் தங்க வைப்பாராக. ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்துல முழு பூமிக்கு அழிவு. எப்படி எரிகோ பட்டணம் அழிக்கப்பட்டதோ அதே போல நோவாவின் காலத்துல என்ன உண்டாயிட்டாங்க சொல்லுங்க? என்ன உண்டாயிற்று? அழிவு. இங்க அக்கினினால் அழிச்சாரு, அங்க என்ன அழிதாங்க? ஜலத்தினால் அழிவு. ஒரு மனுஷன் கூட தப்பிக்கல, ஒரு மனிதனும் கூட தப்பிக்கல. எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஏன்? கீழ்ப்படியாத சந்ததிகள். நோவாவின் காலத்துல ஏன் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்களாம்? கீழ்ப்படியவில்லை. என்ன கீழ்ப்படியல? என்னங்க கீழ்ப்படியல? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியவில்லை. ஆமென். நோவா என்ன பண்றாங்க? பிரீச் பண்றாரு, சுவிசேஷம் சொல்றாரு. கடவுள் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, ஒரு பெரிய மழை வரப்போதான், பெரிய வெள்ளம் வரப்போதான், ஜலப்பிரளயம் வரப்போதான், நான் பேழை கட்ட போகிறேன் என்று நோவா சொல்லும்போது ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? நகைத்தார்கள், சிரித்தார்கள். என்னடா மழை புதுசா சொல்றான். அப்ப மழை தெரியாது அவங்களுக்கு. என்ன மழை அப்படின்னா என்ன மழை? இன்னைக்கு ஜனங்கள் அப்படியே சிரிக்கிறாங்க. என்னது இயேசு வரப்போறாரா? என்ன இயேசு வருவாரா? கடவுள் வருவாராம், இயேசு வருவாராமே. என்னடா டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, நீ என்னடா இயேசு வரப்போறன்னு சொல்றாங்க இந்த அம்மா, இந்த பொம்பளை சொல்லுது என்று இன்றைக்கு பரியாசம் பண்ணுகிறார்கள். நோவாவின் காலத்தில் செய்தது போல கீழ்ப்படியாத சந்ததிக்கு கர்த்தர் பெரிய அழிவை கொண்டு வருவார். ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. நோவாவின் காலத்திலே ஜலத்தின் மூலமாய் தேவன் நியாயம் தீர்த்தார். பரியாசம் பண்ணின கீழ்ப்படியாத ஜனங்கள் ஜலத்தினால் அழிக்கப்பட்டார்கள். ஒருத்தன் கூட தப்பிக்கல, எல்லாரும் அழிந்து போனார்கள். ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்த நோவா குடும்பம் மலையின் மேல் தங்க வைத்தார். ஸ்தோத்திரம். ராகாப் கீழ்ப்படிந்து 2 பேரும் ஏற்றுக்கொண்டார். கீழ்ப்படிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்றைக்கு நாமும் கூட கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறது. சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், போதனைக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம இன்னும் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்ந்த மலையில கொண்டு போய் பாதுகாப்பார். உயர்ந்த மலையில கொண்டு போய் உன்னை பாதுகாப்பா வைப்பார். ஸ்தோத்திரம். நோவா
குடும்பம் மலையில வைத்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். மலை என்பது ஜெப ஜீவியம், ஜெப வாழ்க்கை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மலையில இருக்கணும். ஸ்தோத்திரம். இரண்டாவது இன்னொரு இடத்துல பார்க்கிறோம் பாருங்க. இயேசு தன் ஆடுகளை மலையில் வைத்து காப்பாற்றினார். வசனம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறிப் போனால், அவன் மற்ற 99 ஆடுகளை மலைகளிலே விட்டுப் போய் சிதறிப் போனதை தேடாமல் இருப்பானோ? ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ எத்தனை ஆடு இருக்குதாங்க? மொத்தம் எத்தனை ஆடுங்க? 100 ஆடு இருக்குதுங்க. எத்தனை காணா போச்சு? ஒன்று காணா போயிட்டு மீதி எத்தனை இருக்குது? 99. இப்ப சரி, இப்ப மெய்ப்பன் பாக்குறாரு, எதை தேடி போன? இப்ப அவரு ஒரு ஆடை தேடி அவர் போறார். மீதி 99 ஆடை எங்க விடுறாரு? மலையில். ஏன் மலையில? சேஃபான பிளேஸ். என் ஆடுகளுக்கு எது? மலைதான். ஒரு பாதுகாப்பான இடம் என் ஆடுகளுக்கு எது? மலைதான் என்று மெய்ப்பன் அறிந்து 99 மலையில நம்பி விட்டு போறாரு. நான் சொல்றேன் பாருங்களேன். இன்றைக்கு சபை எதனால் பாதுகாக்கப்படுகிறது? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எதனால் பாதுகாக்கப்படுகிறார்கள்? ஏதோ நம்ம நினைக்கிறோம். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். டோட்டல் சபைக்கு, டோட்டல் கிறிஸ்டியன்ஸ்க்காகவே பரிசுத்த ஆவியார் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு இன்னும் கிறிஸ்தவம் உலகத்தில் சர்வைவ் ஆகி கொண்டு இருக்கிறது, ஜெயித்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா ஒரு ஜெபம் இருக்கிறதுனாலதான் முழு உலகத்தில் இருக்கிற சபைகளும் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். யார் ஜெபத்தினால? யாரோட ஜெபத்தினால? பரிசுத்த ஆவியின் ஜெபத்தினால். பரிசுத்த ஆவி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோட என்ன செய்றார்? அவரு விண்ணப்பம் செய்கிறார். யாருக்காக? உனக்காக, உனக்காக, எனக்காக. ஜெபம். முழு சர்ச்சை காப்பாற்றப்படுவது ஜெபம். 2 ஜெபம் நடக்குதுங்க நம்மளுக்காக, தெரியுமா உங்களுக்கு? 2 ஜெபம். ஒன்று பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றார்? நம்மளுக்காக ஜெபம் பண்றாரு. பூமியில ஒரு ஜெபம் நடக்குது, பரலோகத்தில் ஒரு ஜெபம். அந்த ஜெபம் யார் பண்றது? இயேசு. யார்கிட்ட பண்ணிருக்கிறாரு? பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உனக்காக கடவுள் 2 ஜெபம் பண்ணிருக்கிறாரு. நீ ஒரு ஜெபம் பண்ண மாட்டியா? கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. நம்ம காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் 2 ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். உனக்காக பூமியில ஒரு ஜெபம் நடக்குது, உனக்காக பரலோகத்தில் ஒரு ஜெபம் நடக்குது. ஆனா உன் வீட்டுல ஜெபம் நடக்காது. வெக்கமா இல்ல? கடவுள் எங்க வச்சு காப்பாத்துற? ஜெபத்துல வைத்து தான் கடவுள் காப்பாத்துவார். ஜெபம் இல்லை என்றால் கடவுள் ஒண்ணுமே செய்ய முடியாது. கடவுள் மேல குறை சொல்லாதீங்க. ஜெபம் என்பது கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற உயிர் மூச்சு. கவனிங்க, ஜெபம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உயிர் மூச்சு. அந்த மூச்சு இல்லைன்னா கடவுள் நமக்கும் கனெக்ஷன் இருக்காது. கடவுளுக்கும் நமக்கும் கனெக்ஷன் கிடையாது. அந்த உயிர் மூச்சு போயிடுச்சுன்னா, இல்லைன்னா தொடர்பே இல்லை. கடவுள் சாக மாட்டார், நம்ம செத்து போயிருப்போம். ஜெபம், ஜெபம், ஜெபம். இன்றைக்கு அநேக சபைகள் எல்லாமே இருக்குது, ஆனா ஜெபம் மிக குறைவு. ஆனா தமிழ்நாடு பத்தி நம்ம ஒன்னும் குறை சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாடு உண்மையாகவே முழு உலகத்தின் எல்லா மாநிலம் காட்டிலும் நம்ம தமிழ்நாட்டில் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கும் தமிழ்நாடு முழு உலகத்திலும் தலை நிமிர்ந்து நிற்குது. தெரியுமா? சத்தியத்தில் இருக்கட்டும், ஊழியத்தில் இருக்கட்டும், பரிசுத்தமான ஊழியக்காரர்களா இருக்கட்டும், சுவிசேஷமா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் மாயமாலமா எது நடக்க தவிர, ஆனா உண்மையுள்ள சத்தியம் இங்கிருந்து தான் புறப்படுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல் நோவாவின் குடும்பம் எங்க வச்சு காப்பாற்றுறாரு கடவுள்? மலை மேல். இரண்டாவது 99 ஆடுகளை இயேசு எங்க வச்சு காப்பாற்றுறாரு? மலை. நீ பாதுகாக்கப்படும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உன்னை மலை மேல தான் விட்டு போகிறாரு. ஸ்தோத்திரம். ஒரு ஆள் சொல்றேன் பாருங்க, இதுவரைக்கும் எல்லாம் மலை மேல பத்திரமா போய் சேஃபா இருக்கிறாங்க.
ஆனா ஒருத்தன் மாத்திரம் மலைக்கு நான் போக மாட்டேன்னா. கடவுள் சொல்றாரு மலைக்கு போ, தப்பிச்சு போயிடுன்றாரு. இவன் சொல்றான் நான் போக மாட்டேன்றான். இது எப்படி? இது எப்படி? இது யார் அந்த நபர்? லோத்து. எல்லாரும் சொல்லுங்க. லோத்தினுடைய சரித்திரம், லோத்தியோட சம்பவம் ஆதியாகமம் 19 இருக்குது. வீட்டை நல்லா படிங்க. அதெல்லாம் இந்த நாட்களுக்கு ரொம்ப தேவையான சத்தியங்கள். எடுங்க, சப்ஜெக்ட் எடுங்க. ஆதியாகமம் 19 17 19 வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17 19 வசனங்களை படிக்கும் போது அங்க என்ன பார்க்கிறோம் என்றால், சோதோம் கொமோரா அக்கினினால் அழிய போது கடவுள் அந்த பட்டணத்தை அழிக்க போறாரு. அழிக்க போறாரு. கவனிங்க, எப்படி ராகாபுடைய சம்பவத்தில் நடந்ததோ சேம் அப்படியே லோத்தின் காலத்தில் நடக்குது. ராகாப் வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர் வந்தாங்க. அதே போல லோத்து வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க? 2 பேர். கவனிங்க, ராகாப் வீட்டுக்கு வந்த 2 பேரும் வீட்டு உள்ள வந்த உடனே அங்கு கதவு அடைக்கப்படுகிறது. லோத்து வீட்டுக்கு வந்த 2 தூதர்களும் உள்ள போன பிறகு அங்கேயும் கதவு அடைக்க. இதெல்லாம் சப்ஜெக்ட், இதெல்லாம் ஆழமான சத்தியங்கள். தோண்ட தோண்ட வந்து இருக்கு அதெல்லாம். ஸ்தோத்திரம். அப்போ அந்த 2 பேர் எப்படி ராகாபை தப்பிக்க வைத்தார்களோ அதே போல இங்க லோத்து வீட்டுக்கு 2 தூதர்கள் வராங்க. வந்து யாரை தப்பிக்க வைக்க பாக்குறாங்க? இப்போ லோத்தை தப்பிக்க வைக்க பார்க்கிறார். லோத்தை தப்பிக்க வைக்க போறோம். ஸ்தோத்திரம். லோத்துக்கு சொல்றாங்க, அங்க ராகாப் கிட்ட சொல்ல என்ன சொல்றாங்க? உன் குடும்பத்தார் எல்லாரையும் கூப்பிடு, இந்த பட்டணம் அழிய போது, உன் குடும்பத்தார் எல்லாரையும் உன் கூட வச்சுக்கோன்னு ராகாப் வீட்டுக்கு வந்த வேவுக்காரல சொல்லி கொடுக்குறாங்க. இங்க லோத்து வீட்டுக்கு வந்த 2 தூதர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? என்ன சொல்றாங்க? லோத்தே, உன்னுடைய பிள்ளைகள், உன் மருமகள் எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரையும் என்ன செய், நீ எல்லாரையும் கூப்பிடு, இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்றாங்க. ஸ்தோத்திரம். ஆனா வெளியே கொண்டு வந்துட்டார், பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வந்து என்ன சொல்றாரு? அந்த தூதர்கள் லோத்தை பார்த்து என்ன சொல்றாங்க? என்னப்பா சொல்றாங்க? மலைக்கு ஓடிப்போ. அந்த வசனம் வந்து படிங்க. 19ஆம் அதிகாரம் எந்த வசனம்? 17ஆம் வசனம். எங்க ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போ. லோத்தே, நீயும் மனைவியும் உன் பிள்ளைகளும் உன் மருமகளும் முழு குடும்பமும் அழிந்து போகாதபடிக்கு நீ தப்பித்துக் கொள்ள எங்க ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போ. யார் சொல்றது? தேவன். அப்ப தேவன் நம்மை பாதுகாக்க ஒரு இடம் வச்சிருக்கிறானா? எந்த இடம் அது? எல்லாம் சொல்லுங்க. நம்மை பாதுகாக்கிறது கடவுள் ஒரு இடம் வச்சிருக்கிறாருங்க. சேஃபா இருக்கும்படிக்கு நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த இடம் எது என்றால் மலை. அந்த இடம் எதுங்க? மலை. எங்க ஓட சொல்றாரு? மலைக்கு ஓடிப்போ லோத்தே என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளவு கருணை உள்ளவருங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவருங்க. தப்பி அந்த பட்டணத்துல வெளியே தப்பிச்சு போன்னு சொன்னாரு. அவங்க வந்து ரொம்ப லேட் பண்றாங்களாம், சீக்கிரம் வெளியே போக மாட்டாங்க. ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், சீக்கிரம் வெளியே போ வெளியே போன்னு சொல்றாரு. அவங்க தாமதிப்பதனால அவர்கள் கரங்களை பிடித்து வெளியே விடுறாரு ஆண்டவர். எவ்வளவு நல்லவருங்க கடவுள். எப்படி கொண்டு வர வெளியே? அவரு சொல்லுங்க, கைய பிடிச்சு தர 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 தரன்னு பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விடுறாரு. ஓடிப்போ, எனக்கு டைம் ஆகுது, நான் இந்த பட்டணத்தை அழிக்கணும். இன்னும் உட்காந்துக்கிற, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். இவன் இங்கேயே மாவாட்டினுக்கிறான். என் புள்ள, என் மருமக, என் புள்ள, என் மருமக, என் வீடு. ஆண்டவர் சொன்னா உடனே ஓடுங்க. குடும்பம் கிடும்பம் கிடும்பம் எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். சொன்ன உடனே செய். ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்ன? இந்த கூட்டங்கள்லாம் 21 நாள் உபவாச ஜெபம், இந்த சத்தியம்லாம் உங்களுக்கு என்ன சொல்லு தெரியுமா?
கடவுள் பேசுகிறார், லோத்துக்கிட்ட பேசுற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். சீக்கிரம் வெளியே வா, சீக்கிரம் வெளியே வா, சீக்கிரம் விடு, சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் நட, சீக்கிரம் மலைக்கு போ அப்படின்னு ஆண்டவர் 21 நாள் நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? பட்டணம் அழிய போகிறது, இந்த உலகம் அழிய போகிறது, இந்த பூமி அழிய போகிறது, மலைக்கு ஓடு. எங்க சொல்றாரு? மலைக்கு ஓடுன்னு கடவுள் சொல்றாரு. இப்ப அந்த லோத்து சொல்ற பதில பாருங்களேன். அவ்வளோ அழகா அவனை தரன்னு வேற வெளியே இழுத்துன்னு வந்து அவ்வளோ அழகா கிளிப்புள்ளி சொல்ற மாதிரி சொல்லி மலைக்கு ஓடுன்னு போடான்னு சொன்னா, இப்ப அவர் என்ன சொல்றாரு? அதற்கு லோத்து, அப்படி இல்ல ஆண்டவரே, போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஒரு சப்ஜெக்ட். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் கூடவே டிராவல் பண்ண லோத்து ஆசீர்வாதம் இல்லை. பாருங்க என்னங்க, ஆபிரகாம் கூடவே டிராவல் பண்ண வந்த யாருங்க? ஆபிரகாம் கூடவே வராரு. யார் அவரு? லோத்து. எல்லாத்திலும் கூட வராரு. ஸ்தோத்திரம். எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் கடவுள் சொல்ற வார்த்தை அவன் கேட்கல. எங்க போச மலைக்கு ஓடி போன்னு சொல்ற, அது மாத்திரம் அவன் செய்யல. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் செய்வாங்க, ஜெபம் பண்ண வராது, எல்லாமே பண்ணுங்க. இந்த பில்டிங் இச்சி காட்டா கட்டிடுவாங்க, இச்சி எல்லாத்தையும் பிடிங்கி போடலாம், பிடிங்கி போட்டுருவாங்க. 1 hour முட்டில ஜெபம் பண்ண சொல்லு. என்னால முடியாது ஆண்டவரே, எங்க 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 பையன் வந்துடுற சோறாக்கணும், நான் எங்க வீட்டுக்கார் வந்துடுவாரு, நான் போய் ரசம் வைக்கணும், என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துடுவான பார்த்துடணும். எதுக்குங்க? ஜபம்னு சொல்லி பாருங்க. எங்க இருக்கிற ஐடியா அப்பதான் வரும் மைண்டு. இதான் இவனு சொல்லியிருக்கிறான், மலைக்கு ஓடி போ. எதுக்கு சொல்றாருங்க? யாரோட பாதுகாப்பா சொல்றாரு மலைக்கு ஓடி போய்? அவரு நீ நல்லா இருப்ப, நீ காப்பாத்தப்படா, டே நீ போ, நீ ஓடு மலைக்கு. என்னால முடியாது ஆண்டவரே. எவ்வளோ புத்திசாலி பாரு அவரு. ஆபிரகாம் அடுத்து நான் ஆபிரகாம் சொல்றேன் பாருங்க. அவ்வளோ பெரிய ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவர், வாய மூடின்னு கடவுள் சொல்றதை கேட்கறான் அவன். இவர் அவனுக்கு அசிஸ்டன்ட். இவரு ஆபிரகாம் மூஞ்ச பார்த்தா லோத்தை பிளஸ் பண்றாரு ஆண்டவர். ஆனா இப்ப இவரு ஆண்டவருக்கு என்ன சொல்ல வர்றாரு? இவரு ஆண்டவருக்கு சஜஸ்ட் பண்ண வர. அப்படி இல்லை ஆண்டவரே, நான் மலைக்கு போய் இப்ப என்னால முடியாது ஆண்டவரே. அதனால அதுக்கப்புறம் லோத் சப்ஜெக்ட் படிச்சு பாருங்க. அவன் ஆசீர்வாதமாவே இல்லை, அவன் சந்ததியே வீணா போச்சு. லோத்தோட சந்ததி வீணா போச்சு. அவன் சந்ததியிலிருந்து தான் வேற சந்ததிகள் எழும்புறாங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான சந்ததிகள் எழும்புறாங்க லோத்தின் சந்ததியிலிருந்து தான். ஏன்? மலைக்கு போவாதனால அவன் ஆசீர்வாதமா இல்லை, அவன் குடும்பம் விருத்தி அடையல. அவன் பொண்டாட்டினாச்சு, ஒய்ஃபு, அது என்னாச்சு? அது ஒரு பக்கம் போயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன குடும்பம் சின்ன பணம் ஆயிடுது பாருங்க. மனைவி ஒரு பக்கம் போயிடுச்சு. அந்த அம்மா சால்ட் பில்லர் ஆயிட்டாங்க. அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க? சால்ட் பில்லர். நான் எங்க போனாலும் வார்த்தை சொல்லுவேன். நான் பிரசங்கமான வெளியே போகலாம், உப்பு மிகவும் முக்கியமானது. உப்பு இல்லாத பண்டம் குப்பையில். உப்பு வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா யூஸே இல்லாத ஒரு உப்பு உலகத்துல யாருன்னா லோத்து பொண்டாட்டி தான். அந்த உப்பு எதுக்கும் உதவுது, பேருக்கு தான் உப்பு தூணு, எதுக்கும் உதவாத உப்பா போச்சு அது. நான் சொல்றேன், கவனிங்களேன், என்ன கவனிங்க. குடும்ப ஸ்திரீ நான் சொல்றேன், சிஸ்டர்ஸ்ங்க, ஜபம் என்று ஒன்று இல்லைன்னா உன் குடும்பத்துக்கு நீ வேஸ்ட். உன் குடும்பத்துக்கு உன்னால ஒரு பிரயோஜனம் நடக்காது. ஸ்திரீங்க நான் சொல்றேன், நான் குடும்பத்தை கர்த்தர் உங்களை கொண்டுதான் கட்டுவார். புத்தி உள்ள ஸ்திரீ. ஆனால் லோத்தோட பொண்டாட்டினால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. கடவுளுக்கும் பிரயோஜனம் கிடையாது, புருஷனுக்கும் பிரயோஜனம் ஒண்ணு. ஏன்? ஜபம் இல்லாங்க, பலவந்தமா போகுது. அதுக்கப்புறம் தான் காரணம் என்ன? மலைக்கு நான் போக மாட்டேன்.
மலைக்கு என்ன முடியாது, ஜெபம் இல்ல, என்னால் ஜெபிக்க முடியல. ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நோவா மலைக்கு போய் தப்பித்தான். 99 ஆடுகள் மலையிலே தப்பித்தது. லோத்தின் குடும்பம் மலைக்கு போவாததனால் கெட்டு சீரழிஞ்சு போனது. மலை என்பது ஜெப வாழ்க்கை, மிக மிக முக்கியம். ஸ்தோத்திரம். ஜெபம் இல்லை என்றால் நம்ம குடும்பம் சர்வை ஆவது கஷ்டம். நான் சொல்றேன் பாருங்க, முக்கியமா தான் ஜெபிச்சிருக்கிறோம். 2026ல என் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கும் என்று நீங்க வாயில சொல்லணும், நடக்கணும். நீங்க ஜெபம் செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயரத்தில் வைப்பார். எப்படி நோவாவின் பேழை உயரத்துல போச்சோ அது போல உன் குடும்பத்தை கர்த்தர் உயரத்துல கொண்டு போவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப மலை என்பது ஜெபம். அந்த 2 பேரும் மலையில ஒளித்து வைத்து ராகாப் காப்பாற்றினாள் ஜெபத்தில். அதுக்கப்புறம் கூட ராகாபின் இன்னொரு ஜெபம் கூட இருக்குது, இந்த சப்ஜெக்ட்ல வருது. ராகாப் செய்த ஜெபம், அது அப்புறமா சொல்றேன். ஸ்தோத்திரம். சரி, இப்ப இன்னொரு 2 விஷயம் பார்த்து நான் முடிக்கிறேன். பாருங்க, இப்போ மலை ஜெபம் என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. ஆமென். இது யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? ஆபிரகாமுக்கு. எங்க போ சொல்றாரு? மலைக்கு போ. இவன் போனா ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் கூடிய இருந்த லோத்து ஏன் ஆசீர்வாதம் இல்லாம போனா? மலைக்கு போல. யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் முன்பாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவனை பார்க்கறது, இவங்களை பார்க்கறது, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்க ஜெபம் பண்ணலாம் இருக்கிறாங்களே, இவங்க ஜெபம் பண்ணலையே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்றதை நாம கேட்கணும். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தரை உயர்த்தினார். உன் ஒரே குமாரனை நீ அழைத்து எங்க போனி? மலைக்கு போ, நான் காண்பிக்கும் மலைக்கு போ. அங்க போய் என்ன நடக்குது? பலி. என்ன நடக்குதுங்க அங்க? மலை மேல நடக்குது பலி. பலி என்றால் ஜெபம். அப்ப மலையில ஆபிரகாம் போய் என்ன பண்றாங்க? ஜெபம். நான் சொல்றேன், கவனிங்களேன். ஆபிரகாம் ஆண்டவர் பேச்சை கேட்டு மலைக்கு போனனாலதான் அவன் புள்ள காப்பாற்றப்பட்டான். இன்னைக்கு நம்மளுக்கு சந்ததி உண்டாயிற்று. நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியா இன்னைக்கு மாறிட்டோம். ஒருவேளை ஆபிரகாம் மலைக்கு போலனா அவன் புள்ள எப்படி இருந்திருப்பானா இல்லையான்னு தெரியல. நமக்கு இந்த சந்ததி, ஆபிரகாம் சந்ததி உருவாயிருக்குமா என்று தெரியாது. கீழ்ப்படிந்து மலைக்கு போனான், குமாரனை பலியிட்டான், குமாரனை பாதுகாத்துக் கொண்டான். ஸ்தோத்திரம். அது சும்மா இல்லைங்க, 3 நாள் நடந்து போறாரு மலைக்கு ஆபிரகாம். எத்தனை நாள் போறாரு? 3 நாளுக்கு அப்புறம் தான் மலையை கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு படிக்கிறாங்க. நடந்து அந்த கட்டையை தூக்கிட்டு பையனை கூப்பிட்டு அப்படியே போறாங்க. அந்த போற வழியில ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. பையனை கூப்பிட்டு போறாரு. பையன் கேட்கிறான், கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கு ஆடு எங்கே? யார் கேட்கறது? புள்ள கேட்கிறார். அதுக்கு அப்பா என்ன சொல்றாரு? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பையனுக்கு பாருங்க, விசுவாசத்தை சொல்லி மலைக்கு கூட்டு போறாரு பாருங்க. இப்படிதான் நம்ம பிள்ளைங்க நமக்கு நான் கற்றுக் கொடுத்து நம்ம மலைக்கு கூட்டு போனோம், ஜெபத்துக்கு கூட்டு போகணும், சபைக்கு கூட்டு போகணும். பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லி தரணும், பிள்ளைகளுக்கு விசுவாசம் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைக்கு. அப்புறம் எவ்வளவு அழகா வளர்க்கிறாரு பாருங்க, ஒரே பையனை கருத்தா வளர்க்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு சப்ஜெக்ட் கூட இருக்குது. கட்டையை அப்பா சமூகல புள்ள மேல வச்சாரு அவரு. தெரியுமா? மலைக்கு மேல போகும்போது கட்டை பலி கொடுக்க கட்டை தூக்கிட்டு போனோம். யார் தூக்கிட்டு போனது? கட்டைய யாருங்க தூக்கிட்டு போனது? டக்குன்னு எடுங்க, வசனம் எடுத்தாச்சா? போதும். கட்டை
நெருப்பு எல்லாம் எடுத்துட்டு மலை 3 நாள் மலைக்கு மேல போறாங்க, தூக்கிட்டு போறாங்க. கட்டை யார் தூக்குறது? யார் சுமந்து போறது? யாருங்க? அப்பா. அதனால அப்பாவா யாரு? சின்ன புள்ள மேல அவ்வளோ பேர் கட்டை தூக்கி வைக்கிறார். அதனால மனுஷனா இருந்தாலும் கொஞ்சம் கூட அறிவு இருக்குவானா அந்த ஆபிரகாமுக்கு? குழந்தைய போய் நீ எருமாடு மாரி நீ தூக்கணும், ஏன் குழந்தை மேல வைக்கிறீங்க? நானா தான் கேட்டிருப்பேன். யோ இவ்வளோ பேர் ஆளா இருக்கிறியா? ரித்ரிக்ஸ் இது ரித்திக் இருக்கிற அவங்க அம்மா கடைக்கு போயிட்டு வருது, இவ்வளோ பெரிய மூட்டை தூக்கி குழந்தை மேலே வச்சா போகிறவங்க என்னங்க சொல்லுவாங்க? தேவப்பர் மூஞ்ச பத்தி அந்த சரணியாக்கு குழந்தை மேலே தூக்கி போய் இவ்வளோ மூட்டை வச்சு சொல்லுவாங்களா இல்லையாங்க? நான் அதான் சொல்லுவேன். நான் ஏன் இவர் தூக்க மாட்டாரா? குழந்தை தானே அது. அவன் மேல என்ன வச்சுக்கிறாரு? கட்டை தூக்கி வச்சுக்கிறாருங்க. சும்மா கிடையாதுங்க. என்ன வச்சுக்கிறாரு? பெரிய கட்டையை தூக்கின்னு வரான். இவரை கூட போயின்னு. என்ன இது? ஒரு சத்தியம் இது. என்ன இது? பிள்ளைகளுக்கு குடும்ப பாரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன சொல்ல? பிள்ளைகளுக்கு குடும்ப கஷ்டத்தை சொல்லிக் கொடுக்கணும். பார், கஷ்டப்பட்டு நான் உன்னை வளர்க்குறேன். பார், கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன். பார், கஷ்டப்பட்டு உன்னை துணி வாங்கி தரேன். பார், கஷ்டப்பட்டு உன்னை டியூஷன் சேர்க்கிறேன். இதான் பாரம். இது தெரியணும் உங்களுக்கு. சுமை தெரிய வேண்டும். தூக்கிட்டு மலை மேல் நடக்கிறாரு. ஜபம் என்ன, குடும்ப பாரம் என்ன, விசுவாசம் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கிறார் ஈசாக்குக்கு. ஸ்தோத்திரம். அதனாலதான் கர்த்தர் அவன் மூலமா ஒரு பெரிய சந்ததியை உண்டாக்கினார் ஆண்டவர். ஆமென். இது அப்படி இயேசுவுக்கு கம்பேர் பண்ணலாங்க. நம்ம ஈசாக்கு கட்டையை சுமந்தார், இயேசு சிலுவை சுமந்தார். ஆமென். ஈசாக்கு கட்டையை சுமந்து மோரியா மலைக்கு ஏறினார், இயேசு சிலுவையை சுமந்து கொல்கதா மலைக்கு ஏறினார். ஆமென். அங்க அப்ப இங்க இது நிஜம், இது நிழலாட்டம். இயேசு நிஜம், ஆபிரகாம் நிழலாட்டம். ஆமென். அப்ப இது நம்ம வாழ்க்கைக்கும் தேவை, நம்ம நடைமுறைக்கும் தேவை. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு மலையின் அனுபவத்தை பிள்ளைக்கு எப்படி சொல்லி வளர்க்கிறாரு பாருங்க. ஆனா லோத்தால ஃபெயில் ஆயிட்டாரே. பிள்ளைங்க கெட்டு போச்சு, பொண்டாட்டியும் போயிடுச்சு. ஏன்? மலை தேவன் சொல்றதுக்கு பேச்ச கேட்கல. அவனுக்கும் மலைக்கு போக சொல்றாரு, இவனையும் மலைக்கு போக சொல்றாரு. அவனையும் காப்பாத்தி மலைக்கு போப்பா அப்படின்றாரு, இவனையும் உன் பிள்ளைய காப்பாத்தி நீயும் மலைக்கு போப்பா அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் கேட்கிறான், இன்னொருத்தன் கேட்கவில்லை. ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டான், இன்னொருத்தன் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? ஆண்டவர் இந்த 25ஆம் வருஷம் கடைசியில் உன்னோடு பேசுகிறார். வருகிற புதிய வருஷத்தில் நீ மலையில் இருக்க வேண்டும். 2026ஆம் வருஷத்துல நீ உன் குடும்பமும் மலை என்ற ஜபத்தில் அதிகமா இருக்க வேண்டும். மலையை காத்துக் கொள்வாயாக. மலை மேல் நான் உன்னை சந்திப்பேன். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினது எங்க பேசினாரு? மலை மேல் பேசுறார். ஆபிரகாமே, உன் குமாரன் மீது கத்தியை போடாதே என்ற ஒரு சத்தம் மோரியா மலை மேல் கேட்டது. நீங்க ஜபத்தில் நீங்க இருங்க, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஜபத்தில் தரித்திருங்கள், கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அடுத்தது பாருங்க, மலை மேல் குமாரனை உயிரோடு காப்பாத்திட்டாரு. ரெண்டாவது, அங்க ஒரு ஆடு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. சூப்பருங்க. இதெல்லாம் நீங்க ஜபத்துல உட்காருங்களேன். கர்த்தர் நீ ஜபத்துல மாட்டி இருங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமா கர்த்தர் ரெடியா வச்சிருப்பாரு. கையை தட்டுங்க, கரங்க தட்டுங்க. ஹல்லேலூயா. மலையில எல்லாம் ஆயத்தம். மலையில எல்லாம் ஆயத்தம். இவங்க என்ன சொல்லி மலைக்கு வந்தாங்களோ அப்படியே இருக்குது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் மகனே என்று அப்பா சொன்னாரு. மேல வந்து பார்த்தா அதே மாதிரி ஆடு ரெடியா இருக்குதுப்பா. பெற்றோர் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். நீங்க சொன்னது அப்படியே நடக்கிறத உங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க. எங்க அம்மா சொன்னது அப்படி நடந்தது, என் தாய் சொன்னது அப்படி நடந்தது, எங்க அப்பா சொன்னது அப்படி நடந்தது. அதுதாங்க விசுவாசம், அதுதான் பக்தி. பிள்ளைகள் அப்படிதான் வளர வேண்டும். ஸ்தோத்திரம். அங்க மேல போன உடனே என்ன ரெடியா இருக்குதாங்க? ஆடு ரெடியா இருக்குதுங்க.
நீங்க ஜெபத்தில் உட்காருங்கள், உன் குடும்பத்துக்கு தேவத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அதுக்கெல்லாம் கவலைப்படையே தேவையில்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். 2026 வருஷம் எனக்கு எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்ள. கையை மேல உயர்த்துங்க, எல்லாரும் கையை மேல உயர்த்துங்க. வருகிற 2026 வருஷத்துல எனக்கும் என் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மலை மீது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன சொன்னானோ அதே மாதிரி ஆடு ரெடியா இருக்குது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு தேவையானது ரெடியா இருக்கும். நீங்க ஜெபிங்க, உன் பிள்ளைகளுக்கு தேவையானது ரெடியா இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, உன் கணவனுக்கு தேவையானது ரெடியா இருக்கும். நீங்க ஜெபிங்க, உன் குடும்பத்தின் தேவையான பணம் ரெடியா வரும். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணுங்க, உன் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தேவைகள் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஸ்தோத்திரம். மலை சும்மா கிடையாது. நான் சும்மா போல, என் கடவுள் போக சொல்றாரு மலைக்கு. நம்மள போறோம் இல்ல, ஆண்டவர் போக சொல்றாருங்க. நம்ம ஜெபம் பண்ண சொல்லி யார் சொல்றது? கடவுள் சொல்றார், ஜெபி என்று சொல்றார். எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? விண்ணப்பமும் ஸ்தோத்திரமும் செய்யுங்கள். கடவுளே சொல்றாரு, நம்ம ஜெபிக்க வேண்டியதான். வேற எதை பத்தி நீ கவலைப்படாத. என் பிள்ளை எப்படி, என் பொண்ணு எப்படி, எதிர்காலம் எப்படி, படிப்பு எப்படி, அந்த நோ. நீ இருக்க வேண்டியது மலை. நீ கவலைப்பட வேண்டியது அல்ல, இருக்க வேண்டியது மலை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மலையில இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. மலையில இன்னொரு விஷயம் பாருங்க. மலை மேல் சிக்கல் தீர்க்கப்பட்டது. மலை மேல் சிக்கல் தீர்க்கப்பட்டது. எது? ஆடு சிக்கி இருந்தது. அங்க ஆபிரகாம் போய் என்ன பண்றாரு? இது எங்க நடக்குது? மலை மேல். நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க சிக்கல் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். சிக்கல்கள் தீர்க்கப்படும் மலை மேல், சிக்கல்கள் அவிழ்க்கப்படும் மலை மேல். சிக்கி இருக்கிற ஆடை விடுவித்தார். அந்த பாருங்க தம்பி. போதும். சிக்கலிலிருந்து அங்கு ஆடு விடுவிக்கப்படுகிறது. ஆமென். எது அங்க சிக்கி இருக்குது? கவனிங்க, எல்லாம் கவனிமா. எதுங்க சிக்கி இருக்குது? மேல ஆடு சிக்கி இருக்குது. ஆபிரகாம் அதை எங்க? மலை மேல. பாயிண்ட் பிடிக்கணும். எங்க? ஆடு யாரு? நீ தான். ஆடு யாருங்க? நாம தான். நான் சொல்றேன் பாருங்க, இயேசுவின் நாமத்தினாலே, தேவ வார்த்தையா இருக்கட்டும், 2026 எங்கெங்க உன் கை காலு கொம்பு சிக்கி இருக்குதோ கர்த்தர் எல்லாவற்றையும் விடுவிப்பாராக, எல்லா சிக்கலையும் அவிழ்த்து போடுவாராக. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே. அங்கு ஆட்டின் சிக்கலை ஆபிரகாம் அவிழ்த்தான். உன்னுடைய சிக்கலை இயேசு அவிழ்ப்பார். என்னுடைய சிக்கலை என் இயேசு அவிழ்த்து விடுவார். 2025 நான் நிறைய இடத்துல போய் சிக்கி இருக்கிறேன், நிறைய கடல்ல சிக்கி இருக்கிறேன், நிறைய பிரச்சனை சிக்கி இருக்கிறேன். சிக்கலை பார்க்காதே, நீ நிற்க வேண்டியது மலை. உன் சிக்கல் அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் மலை. உன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் மலை. உன் பிரச்சனையிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் மலை. ஜெபம். சொல்லுங்க, ஜெபம். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சொன்னவன மலைக்கு போனா எத்தனை விஷயம் நடக்குது பாருங்க. நம்மளுக்கு செய்ய மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. மலை ஜெபத்தை காண்பிக்கிறது. நான் இதோட முடிக்கிறேன். சொல்லணும்னா இன்னும் பேசினே இருக்கலாம், நிறைய சப்ஜெக்ட். இதோட நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். இதன் கண்டினியூஷன் நம்ம புதிய வருஷத்துல நான் சொல்றேன், அப்ப ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.